வணக்கம். மீனவனை பற்றிய தகவல்கள் சொந்தங்களாகிய உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாகை மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடலை பற்றின ஒரு முக்கியமான தகவல் தான். நம்ம ஆரியநடுதிரை, அதாவது நம்ம நாகப்பட்டினம் லைட் ஹவுஸில் ஒரு பீச் இருக்குங்க. அந்த பீச்சுக்கு நம்ம யதார்த்தமாக சும்மா சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு வந்தப்போ திடீர்னு கடல்லேருந்து வெறும் கடற்கரை ஃபுல்லாகவே வெறும் குப்பைங்க. இந்த குப்பை எதனால் கரை ஒதுங்கி இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னா, இப்போ இடையில ஃபெங்கால் புயல் வந்துச்சு. இந்த ஃபெங்கால் புயல் நம்ம கடலூர், பாண்டிச்சேரி இந்த இடத்துலலாம் நிறைய பாதிப்பானுச்சு. அங்கேருந்து நம்ம கடலில் அடிச்சுட்டு போன பொருள் ஃபுல்லாகவே இந்த வடகிழக்கு பருவமழை காற்றுக்கு இந்த சைடு நம்ம ஊரில் கரை ஒதுங்கியிருக்கும் அப்படின்னு நினச்சி நாங்கள் போயிட்டு அந்த குப்பையை போய் பார்க்கும்போது ஒரு பெரிய ஆமை, கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோ போடும். அந்த ஆமை கடற்கரையில் கரை ஒதுங்கியிருக்கு. இந்த ஆமை கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 வருஷமாக இந்த டைமில் ஒரு 4 ஆமை 5 ஆமை இந்த கடற்கரையில் இறந்து கரை ஒதுங்கிக்கிட்டே இருக்குது. அதுக்கான காரணம் நம்மளுக்கு தெரியவே இல்லை. இந்த இடத்துல அதோட காரணம் இது எல்லாத்தையுமே கேட்டு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கரை ஒதுங்கின பொருளில் என்னென்ன பொருள்லாம் கரை ஒதுங்கியிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமைகளை பொறுத்த வரையும் ஆமைகள் ஒரு இடத்துல முட்டையிட்டு குஞ்சு பொறிக்குது அப்படின்னா என்னதான் கடலில் அது வாழ்ந்தாலுமே மறுபடியும் அதே முட்டையிடுறதுக்கு அதே இடத்த நோக்கி வர்றது தான் அதோட சயின்ஸ் ரீதியாகவே உண்மை. அப்படி திரும்ப வரும்போது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல கடற்கரையாக இருந்திருக்கும். இப்போ அதே இடத்துக்கு அந்த ஆமை வரும்போது அந்த இடத்துல நல்லா பாறைகளால் நம்ம தடுப்பு சுவர் அரண் இயற்கை சீற்றத்தை தடுக்கிறதுக்காக அரண் அமைச்சிடுறோம். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு முன்னேற்றமாக கொண்டுட்டு போகிற ஒரு சில விஷயம் இந்த மாதிரி உயிரினங்களுக்கு ஆபத்தாக முடிஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இது இல்லை, இது உண்மை இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த காரணமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபெங்கால் புயலை தொடர்ந்து இன்னும் ஒரு புயலுமே வங்கக்கடலில் உருவாகிருக்கு, அது வலுப்பெற்றுச்சு அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி கூட காரணமாக இருக்கலாம். இப்போ பொருள் நிறைய பொருள் கரை ஒதுங்கியிருக்குங்க. இது கடலில் மலையில் கடல் உள்ளே இழுத்துட்டு போன பொருட்கள் எல்லாமே மறுபடியும் கடல்லேருந்து கரை ஒதுங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் பார்க்கும்போது தான் இந்த ஆமை இறந்து கிடந்தது. ஆமை மட்டும் இல்லாமல் ஒரு சில ஃபோட்டோ, ஒரு பொண்ணோட இறந்த ஃபோட்டோ இது எனக்கு தெரிஞ்சு பூம்புகார் இந்த மாதிரி சைடில் கழிப்பு கழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது இறந்தவங்களுக்கு திதி கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி திதி கொடுத்த ஃபோட்டோஸாக கூட இருக்கலாம். இப்போ அந்த ஃபோட்டோவை திருப்பி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த ஃபோட்டோவுமே கடலில் இருந்து கரையில் ஒதுங்கியிருக்குங்க. இந்த ஃபோட்டோ நாங்களும் சரி ஒரு ஃபோட்டோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்த்தோம். இதே மாதிரி ஒரு 2 இடத்துல மறுபடியும் ஃபோட்டோ ஒதுங்கி இருந்துச்சுங்க. அதுவும் நாங்கள் வீடியோ எடுக்கிறதுலேருந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி டேட்டில் தான் இந்த அவங்க இறந்த டேட் 1 வருஷம் ஆயிருக்கும் போல். 1 வருஷத்துக்கான திதி கொடுத்துருப்பாங்க. திதி கொடுக்கும்போது அந்த ஃபோட்டோஸை கூட அவங்க இது பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி கூட ஒதுங்கியிருக்கலாம். இங்கே ஒதுங்கியிருக்கிற பொருளையெல்லாம் பாருங்களேன். நல்லா நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துகிற அந்த பவுட்ரு டப்பா, ஃபேஸ் வாஷ் க்ரீமு, இந்த மாதிரி அவங்க அங்கே படைச்சவங்க இது இல்லாமல் இன்னுமே நிறைய பொருள் ஒதுங்கிருந்துச்சிங்க. கடற்கரை ஓரத்தில் போகும்போது நிறைய பொருள் ஒதுங்கிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த வெங்காய தாமரையெல்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் கடற்கரையில் நன்னீரில் வாழக்கூடிய ஒரு இதுங்க. அப்போ நன்னீரில் வாழக்கூடிய இது உப்பு நீருக்கு எப்படி போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட நாங்கள் நினைக்கும் போது தான் அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு இது எல்லாமே புயலில் அடிச்சுட்டு போன பொருள். இங்கேயுமே அதே ஃபோட்டோஸ் இருக்குங்க. உண்மையாகவே பயம் இருக்கும்லங்க. நம்ம எடுத்தோடனே இது அவங்க திதிக்காக செஞ்சுருந்தாலுமே நம்மளுக்கு எடுத்தோடனே ஃபோட்டோ கை தொட்டு இது பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பயம் இருக்கும்ல. அப்படி நம்ம மண்ணை க்ளீன் பண்ணி பார்க்கும்போது இதுவும் அதே ஃபோட்டோங்க. இந்த மாதிரி கடலில் அவங்க இதுக்காக ஒரு சம்பிரதாயத்துக்காக பண்ணுற விஷயம் கூட நம்மளுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது. என்னென்னா கடலுக்குள்ளே இருந்து எல்லா பொருளுமே மறுபடியும் வெளியே வரும்போது நம்மளுக்கு ஒரு இப்போ புயலுக்கு வேறு சொல்லியிருக்காங்களா, புயல் சீற்றத்தினால ஏதாவது கடலுக்குள்ளே மாற்றங்கள் ஏற்பட்டு
அதில் உள்ள குப்பைகள் எல்லாமே வருதா அப்படின்னு கூட ஒரு பயம், சின்ன பயம் கூட இருக்குங்க. இதில் நீங்கள் வீடியோவில் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு பெருசாக வந்து எல்லாமே வெங்காய தாமரையாக கூட இருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்க்கும்போது தாங்க எல்லாமே பாருங்களேன், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அத்தனை பொருளுமே கடலுக்குள்ளேருந்து வந்திருக்குங்க. ப்ரஷ்ஷு, அந்த டீ வடிகட்டுற இது, டவ் ஷாம்பு, இந்த மாதிரி பாருங்களேன். இன்னும் நிறைய பொருள், இன்னும் நிறைய பொருள், சொல்ல முடியாத அளவுக்கு உள்ள பொருளெலாம் இருக்குங்க. வாழை மரம்லாம் வந்து கண்டிப்பாக ஏதாவது இந்த புயல்லையோ இல்லை அப்படி தாங்க அடிச்சுட்டு போயிருக்கணும். அடிச்சுட்டு போயிட்டு ரிட்டன் மறுபடியுமே கரை ஒதுங்குதுங்க. இன்னும் ஒன்றுங்க, கடல் வந்து எந்த ஒரு கெட்ட பொருள் இல்லை நல்ல பொருளாகவே இருந்தாலும் கடல் வந்து எந்த ஒரு அதுகிட்ட வந்த குப்பை எதையுமே தன்னைக்குள்ளே வச்சுருக்காது. எப்படியாவது கரையில் வந்து கரை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி தாங்க இது நம்ம படுத்து தூங்குகிற பாய், நிறைய கடற்கரை ஓரம் ஃபுல்லாகவே கடல்லேருந்து கரை ஒதுங்கின பொருளை பாருங்களேன், எவ்வளோ பொருளை பாருங்களேன். இது வந்து எப்போதுமே நடக்காதுங்க. எப்போயாவது புயலுக்கு சொல்கிறப்ப, கடல் ரொம்ப ஓவராக சீற்றம் ஆகிறப்ப இந்த மாதிரி தாங்க நடக்கும். இப்போ நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு இல்லை, நீ சும்மா ஏதாவது ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, கடற்கரையில் உள்ள எல்லாருமே இந்த விஷயத்தை அனுபவிச்சிருப்போம். நாள் வந்து கடற்கரைக்கு போகும்போது கடற்கரை அவ்வளோ சுத்தமாக இருக்கும். அடுத்த நாள் வரும்போது திடீர்னு கடற்கரை ஃபுல்லாக வெறும் குப்பையாக இருக்குங்க. இந்த மாதிரி யார் யாரெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படி நாங்கள் வந்து அதை அப்படியே கடற்கரை ஓரத்தில் அப்படியே பார்த்துக்கிட்டே போகும்போது தாங்க இன்னும் எங்களுக்கு நாங்கள் எப்போ கன்ஃபார்ம் பண்ணோம், அந்த பொண்ணுக்கு இறந்தவங்களுக்கு திதி கொடுக்கறதுக்கு தான் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில பொருளெல்லாம் அதுக்காக பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு எங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா, இன்னுமே இந்த வீடியோ லாஸ்ட்டில் பாருங்களேன், இன்னும் நிறைய பொருட்கள்லாம் இருந்துச்சு. அதை வச்சு நாங்கள் வந்து அப்படி சொன்னோம். இது வந்து கடற்கரைக்கு நம்ம பீச்சுக்கு வர்ற மக்கள் வந்து லவர்ஸாக சேர்ந்து வீடு கட்டியிருக்காங்க. அந்த வீடு தான் இப்போ கடற்கரையில் ரொம்ப தூரம் கடல் உள்ளே வந்ததுனால அந்த இதை வந்து வீடை இடித்து வச்சுருக்கு. இப்போ அப்படியே நாங்கள் பார்த்துட்டு போகும்போது தாங்க பெண்கள் யூஸ் பண்ணுற வளையல் அப்படியே இந்த இது தொடர்ந்து வளையல் மட்டும் இல்லாமல் அந்த லிப்ஸ்டிக்கு இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருந்துச்சுங்க. அதை அப்படியே பார்த்துட்டே போகும்போது தான் சரி இறந்தவங்களுக்கு படைச்சிருக்கலாம் அப்படின்னே நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணது. காரியம் என்னமோ செஞ்சுருக்காங்க. இதை பாருங்களேன், இதுவும் பெண்கள் யூஸ் பண்ணுற இது தான். இதை பார்த்துட்டு அந்த சைடு போகும்போது அவங்க வந்து சென்ட் பாடிக்கு யூஸ் பண்ணுற ஒரு இதுவும், அடுத்தது லிப்ஸ்டிக்கு, அந்த பொண்ணு யூஸ் பண்ண பொருளாக கூட இருக்கலாம். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயம் வந்து புதுசாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாகை மீனவன்.